ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக விஷயத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூன் மாதத்தில் மெகா ஹிட்டான ஒரு நாளானது வரப்போகுது. அது என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா ஜூனுடைய 14 அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். வைகாசி மாதத்துடைய கடைசி 31ஆம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப ஸ்பெஷல் மெகா ஹிட்டான நாள். அப்படி என்ன சிறப்பான நாள்னு கேட்குறீங்களா? ஆன்மீக ரீதியாக இந்த நாள் அமாவாசையாக வருது. அதோடு ஜோதிட ரீதியாக இந்த நாள் 2வது அமாவாசை. இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைய இருக்கு. இந்த நாளில் ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு அமாவாசை தான் வரும். ஆனால் இந்த வைகாசி மாதத்தில் பிறந்த அன்னைக்கு அமாவாசை வந்தது, வைகாசி முடியக்கூடிய அன்னைக்கும் அமாவாசை. அதனால் இந்த அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல் அமாவாசையாக பார்க்கப்படுது. இந்த அமாவாசையில் ஏகப்பட்ட கிரக பயிற்சிகள் நடக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும், ரிஷப ராசிக்காரங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்மீக தாள்கள், ஜோதிட தாள்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு ஏற்ப கிரகங்கள் அமைகிறதுனால என்ன பரிகாரம் செய்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் எண்டில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு கிரக பயிற்சிகள் பயங்கரமாக நடக்க போகுது. அடிமேல் அடி வாங்குற மாதிரி கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. ஸோ தப்பிக்க எளிய பரிகாரங்கள் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன செய்யணுமோ அதை தெரிஞ்சு செய்திருங்க. ஜூன் மாத இந்த கிரக பயிற்சிகள் கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அமாவாசையில் நடக்கும்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி எல்லா ராசிக்காரங்களுக்கும் கஷ்ட காலமானது உருவாக போகுது. அதில் உங்கள் ராசிக்கு தப்பிக்க எளிய பரிகாரங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். நடப்பு ஜூன் 2026 14 அன்னைக்கு நவக்கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் கூட்டணி தான் மெயினாக நடக்க போகுது. அதன் காரணமாக தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்களும் யோக பலன்களும் வரும். அதோடு சவாலான சூழ்நிலைகளும் உருவாகும். இது ஜோதிட ரீதியாக இந்த அமாவாசையில் கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு மன உளைச்சலையும் காரிய தடைகளும் தேவையற்ற அலைச்சலையும் கூட ஏற்படுத்தும். அதனால் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அமாவாசை கிரக நிலவரப்படி எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். ஸோ எப்படி எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்கணும், நீங்கள் எப்படி இதிலேருந்து மீளணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு கிரகங்கள் மூலியமாகவே ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி, மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்க வீடியோ பாருங்கள். இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா, ராசியில் சூரியன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், வெகிரிய வீரியஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, கடஸ்தரஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சனி, அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய். இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இப்படி அமைகிறதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கு பலன்களே சொல்ல போகிறேன். வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனது நேர்மையான உணர்வுகளால் வாழ்வில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி பெறக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி அமாவாசையில் பணவரவு அதிகமாக இருக்குன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிப்பது நல்லது. அதோடு எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க தூண்டும், அது மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க.
வீண் வாக்குவாதங்களால் பகை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வீண் வாக்குவாதங்கள் வளர்த்து கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதோடு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க உங்கள் வியாபாரம் தொடர்பாக இந்த அமாவாசையிலிருந்து அலைய வேண்டியது இருக்கும். அப்போ தான் வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேரும், இல்லைனா தாமதமாக வந்து சேரும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூட மேல் அதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து தெரிய வேண்டியது இந்த அமாவாசையிலிருந்து இருக்கும். அதுவும் சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் கூட விருந்தினருடைய வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினரோடு வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். அதுவும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை இந்த அமாவாசையில் குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பழைய விஷயத்தை இந்த அமாவாசையில் விட்டு விடுவது சரியாகும். அப்புறம் ஆயுதம், நெருப்பு இவற்றெல்லாம் கையாளும் போது ரொம்ப கவனம் தேவை. வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. கவனங்கிறது இந்த டைம் அதிகமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது. பெண்களுக்கு கூட எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த அமாவாசையில் நல்லது. இதை ரெண்டையுமே பண்ணிங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ அதை ரெண்டையுமே தவிர்த்துக்கிறது நல்லது. அரசியல்வாதிகள் கூட வாக்குவன்மை கண்டிப்பாக இந்த அமாவாசையில் அதிகரிக்கும். பேசி சில காரியங்களை சாதிக்க முற்படுவீங்க. சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் இந்த அமாவாசையில் வந்து சேரும். வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்திக்குங்க. செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் மிக சிறப்பாக நடந்து முடியும். மாணவர்களுக்கு கூட இந்த அமாவாசையில் வீண் அலைச்சலை தவிர்ப்பது, பாடங்களில் சந்தேகம் நீங்கி படிப்பது, இதெல்லாம் முன்னேற்றத்திற்கு உதவும். அதனால் இதிலெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸாக இருங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய அமாவாசை பலன்கள். இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப கவனமோடு நடந்து பலன் பெறுங்க. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப ஃபஸ்ட்டு கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு இந்த அமாவாசை உங்களுடைய பொருட்கள் மீது கூடுதல் கவனம் இருப்பது நல்லது. மெயினாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடும் போது கவனத்தோடு இருந்தீங்கன்னா பண இழப்பு போன்றவற்றை ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். வாழ்க்கை தர உயர கூடுதல் கவனம் இருப்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையில் அவசியம். அப்புறம் ரோஹிணியில் பிறந்த ரிஷபத்துக்கு இந்த அமாவாசையில் தாயின் உடல்நிலையில் கவனம் அவசியம். திட்டமிட்டபடி காரியங்கள் செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம். அதனால் ரொம்ப பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அப்புறம் மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த அமாவாசை தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது லாபம் அதிகரிக்க செய்யும். பணவரவு இருக்கும். ஸோ அதனால் கவனமாக இருந்தீங்கன்னாவே நல்ல உங்களுக்கு லாபம் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ தான் உங்களுக்கு பரிகாரமே சொல்ல போகிறேன். ஸோ பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதை செய்திங்கன்னா உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும். 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சக்தி வாய்ந்த வைகாசி அமாவாசை 2வது முறை வருது. மேலும் ஜோதிட ரீதியாக இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. அப்படியாக இந்த அமாவாசை ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான கிரக பலன்களை தரப்போகுது. அந்த வகையில் உங்கள் ராசிக்கு வைகாசி அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி அமாவாசை திருப்பு முனையாக அமையிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த திருப்பு முனையாக அமையிறத நீங்கள் நிரந்தரமாக பெறுவதற்கு இந்த வைகாசி அமாவாசையில் குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்தால் குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வைத்து மாவிளக்கு போட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வரணும். ஒருவேளை தூரமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டிலையே குலதெய்வத்தை நினைத்து பொங்கல் வைத்து மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யணும். இந்த ஒரு விஷயத்தை செய்திங்கன்னா திருப்பு முனை கண்டிப்பாக உங்களுக்கு யாராலையும் அமையிறது தடுக்க முடியாது. அதோடு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் உங்களுடைய மரியாதை உயரும். வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும்.
வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கிறது, நண்பர்கள் குடும்பத்தில் உங்கள் மரியாதை உயர்றது, இது எல்லாமே நடக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நான் சொன்ன அந்த பரிகாரம். குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து மாவிளக்கு போடுறது. ஸோ இந்த அமாவாசையில் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரி எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஸோ இதுதாங்க உங்களுக்கான பரிகாரம். ஸோ முழுமையாக உங்களுக்கு இந்த அமாவாசை பலன்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.